ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9th ஃபஸ்ட் டேர்மில் இருக்க பாலிட்டியில் செகண்ட் லெசன் தான் பார்க்க போகிறோம். நேற்று ஃபஸ்ட் லெசன் வீடியோவை போட்டிருக்கேன், பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இது கண்டினியூ பண்ணுங்கள். 9th இருக்கிற பாலிட்டி ஒவ்வொரு லெசனாக வீடியோ போகிறேன், நீங்களும் டெய்லி வாட்ச் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். எஸ்பிஓ ஒரு பார்ட் டைம் ஜாப். இதில் நீங்கள் பேசிக்கான இன்டர்நெட் நாலேஜ் இருந்தால் நீங்களும் ஜாயின் பண்ணலாம். இதில் எந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் பிக்சர் ஷேர் பண்ணுறது, கண்டென்ட் ஷேர் பண்ணுறது, அந்த மாதிரி ஈஸியான ஒர்க்கு தான் இருக்கும். நீங்களும் இதில் ஜாயின் பண்ணணும்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன், அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மேலும் இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்களும் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேர்தலில் இந்த லெசனை நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும்தான் குறித்து வச்சுருக்கேன். இந்த லெசனை ஒரு 2 மணி நேரம் படித்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான் குறித்து வச்சுருக்கேன். இதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும், குரூப் 4க்கு இதுவே போதும். ஓகேவா? இப்போ முக்கியமான பாயிண்ட் நான் சொல்கிறேன், அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்திய தேர்தல் முறை எந்த நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா இங்கிலாந்து நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டது. தேர்தலில் ஆர்டிக்கல் 324 to 329, அதுதான் தேர்தலோட ஆர்டிக்கல். ஓகேவா? அடுத்து குடவோலை முறை யார் கொண்டு வந்தா அப்படின்னா சோழர்கள் தான் கொண்டு வந்தாங்க. நான் எக்ஸ்ட்ரா பாயிண்டெல்லாம் பக்கத்தில் எழுதி வச்சுருக்கேன், அதையும் நீங்கள் புக்கில் எழுதி வச்சுக்கோங்க. இதை சொன்ன நூல் எது அப்படின்னா அகநானூறு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி 25. ஓகேவா? தேசிய அளவில் அரசாங்கத்தோட தலைவர் யாருன்னா பிரதமர். அந்த பாயிண்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நோட்டாவோட விதி கொடுத்துருக்காங்க 1961 சட்ட விதி 49 ஓ. ஓகேவா? 2014 நடைபெற்ற பொதுத்தேர்வில் தான் ஃபஸ்ட்டு நோட்டை அறிமுகப்படுத்தப்பட்டாங்க. உலகில் நோட்டாவை அறிமுகப்படுத்திய 14வது நாடு இந்தியா ஆகும். எத்தனாவது நாடுன்னு அந்த நம்பரை பார்த்து வச்சுக்கோங்க, அது முக்கியமான கேட்பாங்க. அடுத்து நேரடி தேர்தல். நேரடி தேர்தல் மறைமுக தேர்தல், நேரடி தேர்தல் 2 தேர்தல் இருக்குது. இதில் நேரடி தேர்தலை யாரை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா மக்களவை தேர்தலில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது எம்பி, எம்எல்ஏ, ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, இதெல்லாம் நேரடி தேர்தலை தேர்தல் நடக்கும். அதே இது மறைமுக தேர்தலாம் யாருக்கு நடக்கும்னா குடியரசுத் தலைவர் இதெல்லாம் மறைமுக தேர்தல் பின்பற்றுவாங்க. அதைத்தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து முக்கியமான பாயிண்டில் குடியரசுத் தலைவரை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா இதிலேருந்து ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. பாராளுமன்றத்தில் 2 அவைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள். அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த வேர்டு ரொம்ப முக்கியம், அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து மேலே அரசியல் கட்சிக்கு ஒரு கொடுத்துருக்காங்க பாருங்கள். மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையே ஒரு பாலமாக செயல்படுவது எது அப்படின்னா அரசியல் கட்சி. அடுத்து 3 வகையான கட்சி இருக்குது. ஒரு கட்சி, இரு கட்சி, பல கட்சி. ஒரு கட்சிக்கு எடுத்துக்காட்டு சீனா, கியூபா, சோவியத் யூனியன். இரு கட்சிக்கு எடுத்துக்காட்டு அமெரிக்கா, இங்கிலாந்து. பல கட்சிக்கு நம்ம இந்தியா, இலங்கை, பிரான்ஸ், இத்தாலி. ஓகேவா? அந்த பயனை குறித்து வச்சுக்கோங்க. அடுத்து தேசிய கட்சியில் ஒரு தேசிய கட்சியானால் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா குறைஞ்சது 4 மாநிலங்களில் மாநில கட்சி என்ற தகுதியை பெற்றிருக்குமானால் தேசிய கட்சி எனப்படும். இது தேசிய கட்சி 7ன்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் இப்போதைக்கு இன்னைக்கு கரண்ட்டில் 6 தான் இருக்குது. ஓகேவா? அந்த 6 என்னென்னு நான் கீழே எழுதியிருக்கேன், அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு. 4 கொடுத்து ஒரு 3 இது தேசிய கட்சி கொடுத்து வேறு கட்சி கொடுத்து ஆட் அண்ட் அவுட்டில் கேட்கலாம், அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? கீழே நான் எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள். பாரத ஜனதா தாமரை, ஐஎன்சி கை, அதோட சின்னம்லாம் எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள், அதை நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. அதே இது அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி. இப்போ தேசிய கட்சினா 4 மாநிலம் பார்த்தோமா, அதே இது மாநில கட்சினா என்னென்ன அந்தஸ்து இருக்கும் அப்படின்னா மக்களவை தேர்தலிலோ மாநிலங்களின் சட்டமன்ற தேர்தலோ குறைந்தபட்சம் 4 மாநிலங்களில் பதிவான மொத்த செல்லத்தகுந்த வாக்குகளில் 6% பெற்றிருக்கணும். மக்களவையில் குறைந்தபட்சம் 2% இடங்கள் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். குறைந்தபட்சம் 3க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் தேர்ந்தெடுக்க வேண்டும். குறைந்தபட்சம் 4 மாநிலங்களில் மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும். இதுவும் இந்த 3 பாயிண்டை பார்த்துக்கோங்க. ஓகேவா? இது முக்கியம்.
அடுத்து பார்க்க போகிறது வந்து அழுத்த குழுக்கள். அழுத்த குழுக்கள் என்ற சொல்ல எங்கேருந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்னா அமெரிக்கா. அழுத்த குழுக்கள் நலக்குழு, தனிப்பட்ட குழு என்று 2 வகையாக சொல்லுவாங்க. அழுத்த குழுக்கு இத்தனை பேரெல்லாம் இருக்குது. ஓகேவா? அடுத்து வந்து அழுத்த குழுக்கள் வந்து என்னென்னு சில நேரம் கேட்கலாம். அதில் வந்து நம்ம என்ன நோட் பண்ணிக்கலாம் அப்படின்னா அகில இந்திய விவசாய சங்கம் இதெல்லாம் வந்து அழுத்த குழுக்களுக்கு எடுத்துக்காட்டு ஆகும். அதை பார்த்துக்கோங்க. தமிழ் சங்கம், அகில இந்திய சங்கம், நர்மோதயா பச்சா ஆந்தோலன் அதெல்லாம் வந்து அழுத்த குழுக்களுக்கு எடுத்துக்காட்டு. அழுத்த குழுக்கள்னு சொல்லி எந்த நாட்டிலேருந்து எடுத்தாங்கன்னா அமெரிக்கா. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 1 வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இதையும் நீங்கள் வீடியோ பார்த்து குறித்து வச்சுக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்த வீடியோவில் வந்து 9th செகண்ட் டேர்மில் இருக்க பாலிட்டி லெசன் பார்க்கலாம். ஓகேவா? உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் டிஎன்பிசி படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.